ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் ஆவதற்கு இன்னும் எத்தனை காலம் இருக்கின்றது என்பதில் நாம் கவனத்தை செலுத்துவோம் என்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் உரைக்குள் சொல்லலாம். அன்றாடம் தமது சீடர்களுக்கு பாடம் நடத்துவது போல அன்றும் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அது காலை நேரமாக இருந்தமையால் ஸ்ரீமடத்தின் திறந்த வழியில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த கேரளத்து ஜோதிடர்கள் வந்து சென்றதிலிருந்து சிஷ்யர்கள் எவ்வளவோ கணக்கு போட்டு பார்த்து விட்டார்கள். அப்பொழுதும் ஸ்ரீ சுவாமிகள் எந்த நாளில் பிருந்தாவனஸ்தனாக போகின்றார் என்பது சரியானபடி அவர்களால் அனுமானிக்க முடியவில்லை. சுவாமிகளே இது குறித்து ஏதாவது சொல்ல மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏங்கினார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் திடீரென்று இடையில் பாடத்தை நிறுத்தியதோடு அல்லாமல் எழுந்து நின்றார். கைகூப்பி நின்றார். உடனே என்னவென்று புரியாமல் சிஷ்யர்களும் எழுந்து நின்றார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே ஸ்ரீ ராகவேந்திரனின் கழுத்தில் துளசி மாலை ஒன்று விழுந்தது. சிஷ்யர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். எங்கிருந்து விழுந்தது என்று ஆகாயத்தை நோக்கி உற்று நோக்கிய போது அங்கேயும் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆம், ஆகாய மார்க்கத்தில் ஒரு மகான் சென்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவர் ஸ்ரீ ராகவேந்திரரை நோக்கி தனது வலது கரத்தின் 2 விரல்களை, அதாவது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் உயர்த்தி மற்ற 3 விரல்களை மடக்கி 3 முறை காட்டி சென்றதை பார்த்தார்கள். ஆனால் இதற்கு என்ன பொருள் என்றே அவர்களுக்கு புரியவில்லை. அனைவரையும் ஸ்ரீ ராகவேந்திரர் அமரச் சொன்னார். அமர்ந்த சிஷ்யர்கள் ஆகாயத்தில் மகான் 2 விரல்களை காட்டியது மத்வாச்சாரியாரின் துவைத்த சித்தாந்தத்தை குறிப்பதாக இருக்குமோ என்று எண்ணினார்கள். ஆனால் இதை ஸ்ரீ ராகவேந்திரிடம் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவருக்கா சித்தாந்தம் தெரியாது என்று நினைத்தார்கள். ஒன்றும் விளங்காததால் ஸ்ரீ ராகவேந்திரமே மேற்படி சந்தேகத்தை கேட்டார்கள். அதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் விளக்கமளித்தார். நீங்கள் பார்த்த மகானின் திருநாமம் ஸ்ரீ கிருஷ்ண தைபாயனர் என்பதாகும். தேவர்களால் விமானத்தின் மூலமாக ஆகாய மார்க்கத்தில் அவரை அழைத்து செல்லப்பட்டதை தான் நீங்கள் பார்த்தீர்கள். அப்போது அவர் 3 முறை 2 விரல்களை நோக்கி எனக்கு காண்பித்தார் அல்லவா? நீங்கள் உங்களுக்குள்ளேயே இத்தனை நாளும் கணக்கிட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அதற்கு விடைதானது. அதாவது நான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய வேண்டிய காலத்தை, அந்த காலம்தான் சரி என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவ்வாறு காட்டி சென்றிருக்கின்றார். வருடங்கள், மாதங்கள், நாட்கள் ஆகியவற்றை குறிக்க 3 முறை செய்கை காட்டினார். முதல் முறை 2 விரல்களை காட்டியது 2 வருடங்கள். அடுத்த முறை காண்பித்ததற்கு பொருள் 2 மாதங்கள். அடுத்து கடைசியாக 1 முறை காண்பித்ததன் பொருள் 2 நாட்கள். அதாவது நான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய இன்னும் 2 வருடங்கள், 2 மாதங்கள், 2 நாட்கள் இருக்கின்றன என்பதை உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் அளித்த துளசி மாலை எனது பிருந்தாவன பிரவேசத்தின் போது உபயோகிப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கின்றார். அதை நீங்கள் தான் நேரடியாகவே பார்த்து விட்டீர்கள் என்று ராகவேந்திரர் சொல்லி முடிக்கையில் சிஷ்யர்கள் அனைவரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இன்னும் 2 ஆண்டு காலங்கள் கழித்து பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகின்றார் என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக கும்பகோண வாசிகளுக்கு தெரியலானது. அப்போது கூட அவர்கள், ஆகா, சுவாமிகள் யாத்திரையை எல்லாம் முடித்து கொண்டு கும்பகோணத்துக்கே வந்தது இதற்காகத்தான் போலும், இங்கேதான் அவர் பிருந்தாவனஸ்தராக போகின்றார் என்றெல்லாம் திடமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சில நாட்கள் சென்றதும் கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் அமைந்திருந்த ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்துக்கு நித்திய பூஜைகளை செய்வதற்காக அதற்கு பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுத்து நியமித்த போது கும்பகோணம் மக்களும் ஸ்ரீ சுவாமிகளின் சிஷ்யர்களும் சந்தேகம் ஏற்படலாயிற்று. அதாவது ஸ்ரீ சுவாமிகளின் சிஷ்யர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. ஸ்ரீ சுவாமிகள் மீண்டும் யாத்திரை புறப்படப் போகின்றார்களா என்று சந்தேகம் அவர்கள் மனதில் துளிர்விடலாயிற்று. இந்த மடத்தின் பொறுப்புகளை சரிவர கவனித்து நிர்வாகம் செய்வதை திறம்படி செயலாற்ற வல்லவர்களை நியமித்த போது அவர்கள் சந்தேகம் மேலும் வலுத்தது. அடுத்த கட்டமாக ஸ்ரீமடத்தின் நிர்வாக பொறுப்பில் இருந்த ஸ்ரீ சக்கரபாணி ஆலயத்தையும் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயத்தையும் ஸ்ரீ அகோபில மடத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட போது ஸ்ரீ சுவாமிகள் கும்பகோணத்தை விட்டு
புறப்படப் போகின்றார்கள் என்பது திறமாகி போனது. இது குறித்து ஸ்ரீ சுவாமிகளிடம் கேட்க வேண்டும் என்று எத்தனித்த போது ஸ்ரீமடத்தின் நிர்வாகத்தில் இருந்த ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஆலயத்தையும் ஸ்ரீ காமகோடு மடத்தினிடம் ஸ்ரீ ராகவேந்தர் ஒப்படைத்த போது கும்பகோண மக்களுக்கு என்னவோ போலாகிவிட்டது. மனமெல்லாம் கனத்தது. இந்த செய்தி கும்பகோண வாசிகளுக்கு மட்டுமல்லாமல் சுற்றுப்புறத்தில் இருந்தவர்களுக்கும் தெரியவே எல்லோரும் ஸ்ரீ ராகவேந்தரின் கால்களில் விழுந்து, சுவாமி, எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து விடார்கள் சுவாமி என்று கேட்டுக்கொண்டு அழத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அன்போடு பதிலளித்தார். என்ன பதிலளித்தார்? நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.